அந்த கருத்துக்கள் அந்த வீடியோல நீங்க சொன்ன கருத்துக்கள் இப்ப எல்லாமே தலைகீழா மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எதனால உங்களுடைய கணிப்புகள் துல்லியமா இல்லாம தவறி போனது சார்? முதல்ல இதை நம்ம ஒத்துக்கணும். இந்த நம்ம கணிச்ச தவறு தவறுதலா போச்சுங்கிற தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். அப்ப ராகு எப்பொழுதுமே பித்த மயக்கம், தன் மயக்கம், என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் ராகு தான். எந்த அளவுக்கு பெரிய அளவுல விஜயோட வெற்றி பேசப்படுதோ அதே அளவுக்கு திமுகவோட தோல்வி குறித்து பேசியாகணும். அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிப்படையில நான் கணிச்ச கணக்குப்படி அவர் ஒரு இடத்துல செய்த தவறுடைய ரிஃப்ளெக்ட் இது இந்த தோல்வி காரணமா நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல செஞ்சுட்டாங்க? ராகு சூரியனை மறைச்சிருச்சு. அதோட மட்டும் இல்லாம அதை மெய்ப்பிக்கும் விதமா முதல்வர் அவர்கள் கடைசி அவருடைய ட்ரெண்டிங் வீடியோல பாத்தீங்கன்னா எடப்பாடியாருடைய ஜாதகம் தான் நாடாளும் ஜாதகம் அப்படின்னு சொன்னீங்க. அவரு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப ஜாதக அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்போ அவருடைய கணிப்பு தான் துல்லியமா இருக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமிர்த்தி பல பேட்டிகள்ல அவர் பேசக்கூடியதை நம்ம பாக்குறோம். அவரால் மட்டும் எப்படி சார் இவ்வளவு துல்லியமா கணிக்க முடியும்? அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரை கைட் பண்ணிட்டு வரும் பொழுது அது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நடந்திருக்குது. இப்ப அவர் கணிச்சு கொடுத்த கணிப்புல தானே 41 பேர் இறந்தது. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் NR நாராயணன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்ல இன்னைக்கு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவருக்கு சிறப்பு வழிகாட்டியாக இருந்து அவரை வழிநடத்திய ராதன் பண்டிட் ஜோதிடர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ தேர்தலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியில ஈடுபட்டிருந்த தேர்தல் வேட்பாளரா இருந்த 4 தலைவர்களை பற்றியும் அவங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்த நம்மளுடைய ஒரு காணொலிக்கு நம்ம திறன்பேசி ஊடகத்துல மக்கள் ஒரு பெரிய ஆதரவை வழங்கியிருந்தாங்க. அந்த கருத்துக்கள் அந்த வீடியோல நீங்க சொன்ன கருத்துக்கள் இப்ப எல்லாமே தலைகீழா மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எதனால உங்களுடைய கணிப்புகள் துல்லியமா இல்லாம தவறி போனது சார்? இப்போ நமக்கு விஜயனுடைய ஜாதக அமைப்பு படி எனக்கு கிடைச்ச டைம் படி பாத்தீங்கன்னா மத்தியானம் 12:01 தான் அவருடைய ஜாதக அமைப்புல கிடைச்சது. முதல்ல இதை நம்ம ஒத்துக்கணும். இந்த நம்ம கணிச்ச தவறுதலா போச்சுங்கிற தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நெட்ல கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் நம்ம அதை பாக்குறோம். ஆனா அவர் கடகலக்கணம் கடக ராசி அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் கணிச்ச வரைக்கும் அவருக்கு கடக ராசி கன்னி லக்னமாகத்தான் இன்று வரையிலும் அவருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில தான் நான் கணிச்சது. இருப்பினும் விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஒரு மாயமான ஒரு தோற்றமாகத்தான் இருக்குது. இதுல சில விஷயங்கள், அதாவது பொதுமக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இதுல இருக்குது. மனித மூளை மயங்கக்கூடிய காலகட்டம்னு ஒண்ணு இருக்குது. மனித மொத்தத்துல டோட்டல் ஜனங்களே ஒரு காலகட்டத்துல மயக்க நிலையில இருப்பாங்க. அது எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பம் எப்பொழுதுமே தலைப்பகுதி. ஒரு கோயிலுக்கு எங்க கும்பத்தை வைக்கிறாங்க? தலையில தான் வைக்கிறாங்க. அப்ப அந்த தலைப்பகுதியில தான் இப்ப ராகு இருக்காரு. அப்ப ராகு எப்பொழுதுமே பித்த மயக்கம், தன் மயக்கம், என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் ராகு தான். ராகு இப்ப கும்பத்துல இருக்கிறதுனால யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே சமயத்துல விஜய் அவர்களுடன் இருந்த அந்த ஜோதிடர் பண்டிட் ராதன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. விஜய் தான் முதல்வர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. அவருடைய கணிப்புக்கும் அவருக்கு நேரடியான தொடர்புல இருக்கிறதுனால ஒரிஜினல் ஜாதகம் அவர் கையில கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்பவும் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் தெரியாது. நமக்கு நெட்ல கிடைச்ச தகவல் அடிப்படையில தான் நம்ம சொன்னது. அது ஒருவேளை பொய்யான ஜாதகமா இருந்திருக்கலாம். நம்ம கணிச்சது தவறா இருந்திருக்கலாம். அப்படி கூட அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ திமுக அரசோட தோல்வி குறித்தும் நம்ம பேசி ஆகணும் சார். எந்த அளவுக்கு பெரிய அளவுல விஜயோட வெற்றி பேசப்படுதோ அதே அளவிற்கு திமுகவோட தோல்வி குறித்தும் பேசி ஆகணும். அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க தொழில் சார்ந்துதான் அதை சிந்திப்பாங்க. இப்ப திமுக தோத்து போச்சு அப்படின்னாச்சுன்னா, ஒரு அரசியல்வாதியா இருந்தா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், மக்கள் கிட்ட தப்பு பண்ணியிருக்கோமா, அல்லது நமக்கு நேரம் சரியில்லையா, அல்லது நம்ம சரியா ஒர்க் பண்ணலையா,
அப்படிங்கிற மாதிரி அவங்க வரைக்கும் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல யாரெல்லாம் நம்மள ஆப்போசிட்டா வேலை பார்த்துருக்காங்க, ஒருவேளை நம்ம எடுத்துக்கிட்ட மார்க்கெட்டிங் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட சர்ச் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு ஜோதிடர் என்கிற அடிப்படையில நான் பண்ணிய சர்வே, அதாவது எனக்குள்ள அவங்க ஜோதிட அடிப்படையில அவர் சிம்ம ராசி பூர நட்சத்திரம், இந்த அடிப்படையில நான் கணிச்ச கணக்குப்படி அவர் ஒரு இடத்துல செய்த தவறுனுடைய ரிஃப்ளெக்ட் இது இந்த தோல்வி காரணமா நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல செஞ்ச தவறு சார்? அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடியது என்னது? ஒளி. ஒரு சூரியன் வெளிச்சத்துக்கு மேல எழுந்திருச்சு வரும்போது அதுல இருந்து வரக்கூடியது ஒளி. திருப்பரங்குன்றம் மலை மேல் ஏற்றக்கூடிய தீபத்திலிருந்து வரக்கூடியது என்னது? ஒளி. ஒளி. அப்ப அந்த ஒளியை யாரே தடுக்கிறா? அந்த ஒளிக்கு சொந்தக்காரரே தீபம் ஏத்தக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. இதை எந்த நிலையில தடுக்கிறாரு? சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது உயர்நிலை. சூரியன் என்பது உயர்நிலை. தீபம் என்பது மலைக்கு மேல ஏற்றக்கூடியது. எல்லாமே உயர்நிலை. அந்த உயரங்கும் போது அங்க சூரியனையும் சுக்கிரனையும் குறிக்குது. உயர்ந்தது அப்படிங்கிறபோது. அப்போ அந்த நிகழ்வை அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் தடுக்கிறார். இது ஒரு மாபெரும் குற்றமா கருதப்படுது. அதோட விடல. இதுல ஜாதக ரீதியா, இது ஒரு மத அடிப்படையிலயோ மற்ற அடிப்படையில நான் சொல்ல வரல. ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகத்துக்கு காரகத்துவமாக இஸ்லாமியர்களையும், கேது அப்படிங்கிற கிரகத்துக்கு காரகத்துவமாக கிறிஸ்தவர்களையும் குறிப்பிடுவாங்க. இது நிறைய அஸ்ட்ராலஜர்களுக்கு தெரியும். அவரு அந்த தீபம் ஏற்றத வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல சந்தனக்கூடு நிகழ்வு நடத்துறதுக்கு முஸ்லிம்ஸ் அனுமதிக்கிறார். அப்போ ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் தடவுன மாதிரி ஆயிடுச்சா? அது மட்டும் இல்லாம அந்த ராகுவினுடைய தன்மை என்னன்னா, நம்ம சூரிய கிரகணம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சூரிய கிரகணம் எதனால் ஏற்படுகிறது? அந்த பாம்பு வந்து சூரியனை விழுங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு சூரியனை மறைச்சிருச்சு. அதோட மட்டும் இல்லாம அதை மெய்ப்பிக்கும் விதமா முதல்வர் அவர்கள் கடைசி அவருடைய ட்ரெண்டிங் வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது எல்லாருக்கும் தெரியும், போயிட்டு இருக்குது. இப்படி பல விஷயங்களை கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு ஆப்பு மாதிரி இருக்கு. எப்பொழுதுமே மத அரசியலை முன்னெடுக்க கூடாது, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும். இந்துக்களுடைய பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு. இந்துக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெருந்தன்மை உண்டு. யார் என்ன சொன்னாலும் மதத்தை பத்தி சொன்னாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்தால விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கட்சிக்கே ஓட்டும் போடுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, டிஎம்கேல பெரும்பான்மையா இருக்கக்கூடியது இந்துக்கள் தான். இந்துக்களுடைய ஓட்டும் அதிகம். ஆனா இந்துக்களை வந்து இவங்க வந்து சரியான முறையில ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கறத இது உணர்த்துது. வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதை அவங்க சரி பண்ணிக்கிட்டா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வராது. ஆனா நம்ம கடந்த கால வீடியோக்கள்ல வந்து நீங்க நாடாளும் தகுதி யாருக்கு இருக்கு, நாடாளும் ஜாதகம் யாருடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு எடப்பாடியாருடைய ஜாதகம் தான் நாடாளும் ஜாதகம் அப்படின்னு சொன்னீங்க. அவரு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு சார். இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ஜாதக அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்ப கூட எடப்பாடியார் அவர் தொகுதியில ஜெயிச்சிட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியில தோத்துட்டார். சொந்த தொகுதியிலே தோத்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவரு கொஞ்சம் முன்னிலையில தான் இருக்காரு. அதாவது செந்தில் ஒரு படத்துல காமெடியா சொல்லுவாரு, நான் 8ஆப்பு பாஸ்னே, நீங்க 10வது ஃபெயிலுனே. அந்த காமெடியில தான் இப்ப எடப்பாடியார் இருக்காரு. இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் ஜெயித்ததை வந்து இமேஜின் பண்ணவே முடியல. இன்னைய வரைக்கும் அதை ஜட்ஜ் பண்ணவே முடியல. என்னுடைய ஜாதகத்திற்கு என்னுடைய ஜோதிட ஆய்வுக்கு விஜயினுடைய ஜாதகம் ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது சுக்கிர திசையில் குரு புத்தி. கன்னி லக்கணத்திற்கு குரு பாதகாதிபதி மாரகாதிபதி. அந்த குரு புத்தியானது நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை. அது மட்டும் இல்லாமல் கன்னி லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து அமர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது விஜய் அவர்களுடைய ஜாதகத்திற்கு முடக்கு. ஆனால் ஒரு அரசியல் கிரகத்துல ஒருத்தன் ஜெயிச்சு மேல வரணும், ஜனங்களுடைய ஆதரவு பெற்று மேல வரணும்னா அங்க சனியினுடைய ஆதரவும் சூரியனுடைய ஆதரவும் கண்டிப்பாக வேணும். இந்த 2மே முடங்கி இருக்கக்கூடிய பட்சத்துல இவர் ஜெயித்தது ஒரு விந்தையாகவே இருக்கிறது. நான் என்ன நினைச்சேன்னா, இவருடைய ஜாதக அமைப்பு வந்து கடக ராசிங்கிறதுனால பூச நட்சத்திரங்கிறதுனால ஓரளவுக்கு மக்கள் மத்தியில வருவாரு. ஆனா இந்த அளவுக்கு வருவாரு அப்படிங்கிற கணக்கு என்னால போட முடியல. ஒருவேளை இது உண்மையான ஜாதகமா இல்லாமல் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஒருவேளை இதுவே உண்மையான ஜாதகமாக இருந்து அதையும் மீறி ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதுக்கு இனி வரக்கூடிய அவருடைய ஆட்சி தொடரணும். இது எத்தனையோ காலகட்டங்களுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்குது. 60 ஆண்டு என்பது ஒரு கட்சியினுடைய
எக்ஸ்பிரி டேட்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் புரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருள் என்னைக்கு முடிவடையுதோ 60 ஆண்டுகள் என்று அடுத்த பரிணாமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காலம். கண்டிப்பா. அதாவது இளைய தலைமுறைகள் வந்துருவாங்க. அந்த போராட்டத்தினுடைய நீங்க நெறைய வெளிநாட்டு கட்சிகள எடுத்துங்க. காரல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் உங்க புரட்சியாளர்களுடைய கட்சிகள எடுத்துக்கோங்க. அந்த சித்தாந்தவாதிகளுடைய இது எல்லாமே சித்தாந்தத்தின் அடிப்படையில தோன்றுவது தான் கட்சி. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துல அவங்களுடைய எக்ஸ்பிரி டேட் வந்துரும். அப்படி பார்க்கையில் டிஎம்கேனுடைய எக்ஸ்பிரி டேட் நெருங்குது. அப்ப அந்த எக்ஸ்பிரி டேட் நெருங்கும் பொழுது அவங்க எதுல எல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்னா, பல வகையில மாற்றம் கொண்டு வரணும். தலைமை பொறுப்பு, அந்த கட்சியினுடைய பெயர், கட்சியினுடைய கொடியினுடைய கலர், லோகோ எல்லாம் அவங்க ஏற்கனவே எப்படி அந்த கலைஞர் இருக்கும்போது தோற்றுவிச்சாங்களோ, அதே மாரி ஒரு புது எப்படி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அதே மாரி தன் கட்சிய தானே ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை திமுக நெருங்கி விட்டது. ஒரு புனரமைப்பு செயல்கள கண்டிப்பா செய்யணும். செய்யணும். இப்போ 60 ஆண்டு காலம் அப்படின்றது ஒரு கட்சியின் எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் உலக அளவுல 100 ஆண்டுகளை கடந்து இன்னமும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு. இப்பவும் விஜய் பொறுப்பேற்பதற்கு முதல்ல தங்களுடைய ஆதரவை வழங்குனது கம்யூனிஸ்டுகள் தான். அப்ப இவங்க மட்டும் எப்படி சார் எக்ஸ்பைரி ஆகாம இன்னும் விஜய்க்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அடுத்த பரிணாமத்திலும் தொடர்றாங்க? உங்களுக்கு தலைமை பொறுப்புக்கும், ஒட்டுண்ணிகளுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. இப்ப தலைமை பொறுப்பு என்பது அரசாளும் ஒரு அரசரா உட்கார்ந்து அரசாளக்கூடிய யோகம். இப்போ நம்ம இந்தியாவுல எங்க கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி நடக்குது? எங்கேயுமே இல்ல. அவங்க ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்துதான் இருப்பாங்க. வாளா இருக்கலாம். தலையா இருக்க முடியாது. அப்போ இவங்கள ஏன் இப்படி அந்த 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப காங்கிரஸே மங்கி தானே வருது. அதுவும் நெருங்கிருச்சு 60 வருஷம். டிஎம்கே, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க. ஏடிஎம்கே அதற்கு பிறகு ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட அதுவும் அடுத்த லிஸ்ட்ல இருக்குது. அப்போ அந்த தலைமுறைகளுக்கு ஏத்த இப்ப கட்சியை வழிநடத்தக்கூடியவங்க அந்த தலைமை பொறுப்புக்கு வரும் பொழுது அவங்க ஜாதகமும் அந்த கட்சி துவங்கக்கூடிய காலகட்டமும் வந்தா தான் அவங்க அதை அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த கட்சி நீர்த்து போகும். இதுதான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். இப்போ ரதன் பண்டிட் அவர்கள் விஜயின் ஜோதிட ஆலோசகரா இருக்கக்கூடிய அவரு குறித்து அவருடைய வழிகாட்டுதல்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முந்தைய வீடியோக்குள்ள சொல்லியிருந்தீங்க. சரியான அணுகுமுறை இல்லாம விஜய் இது போன்ற சிக்கல்கள்ல மாற்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருடைய கணிப்பு தான் துல்லியமா இருக்குன்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமிர்த்தி பல பேட்டிகள்ல அவர் பேசக்கூடியதை நம்ம பாக்குறோம். அவரால மட்டும் எப்படி சார் இவ்வளவு துல்லியமா கணிக்க முடிஞ்சது? அவருடைய கணிப்பில் வெற்றி பெற்ற விஜய்க்கு என் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் மறுபடியும் நான் சொல்றேன். ஆனா அதே சமயத்துல அவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரை கைட் பண்ணிட்டு வரும் பொழுது அது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நடந்திருக்குது. இப்ப அவர் கணிச்சு கொடுத்த கணிப்புல தானே 41 பேர் இறந்தது. இந்த இடத்துல இந்த நேரத்துல நீங்க மீட்டிங் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும்னு அவர் குறிச்சு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜனநாயகம் படம் இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணணும்னு குறிச்சு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பல தோல்விகளையும் கண்டு ஒரு வெற்றியில் அவர் நிரூபிச்சிட்டாரு. நம்ம பல விஷயங்களை சொல்லி நடந்திருக்குது. ஆனா அந்த வெற்றிங்கிற இந்த இடத்துல கூட முழு வெற்றின்னு சொல்றதுக்கு இல்ல. விஜய் அவர்களுடைய ஜாதக அடிப்படையில பார்க்கும்போது இந்த இடத்துல கூட அவர் வெற்றி அடைஞ்சிருந்தா ஒரு தனி பெரும்பான்மை நம்ம எல்லா சேனல்லையும் உங்க சேனல்ல கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன். அவர் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. கூட்டணி ஆட்சி தான் அமைப்பாருன்னு தான் சொல்லியிருக்கிறோம். இப்பவும் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் இருக்கிறாரு. இப்ப பதவியேற்றிருக்கிறாரு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்குது. இந்த கட்சிகள்லாம் துணை நிக்கணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு அவர் பெரிய சவாலாக தான் இருக்கும் கூட இருக்கக்கூடிய கட்சிகள். தினமும் ஒரு புரளியத்தை கிளப்புவாங்க. அதான் ஒரு பழமொழி மாதிரி தான். நித்திய கண்டம் பூரண ஆயுசுங்கிற மாதிரி டெய்லி அவருடைய பிரச்சனைகளை அவர் கடந்து தான் வந்துட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே மெய்ப்பிச்சிருக்கக்கூடிய ஜாதகம்லாம் பல விஷயங்கள் அவர் விஷயத்துல நடந்திருக்குது. இந்த ஜாதக அமைப்பு கரெக்டா இருந்தால் கண்டிப்பாக கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்படி சீக்கிரத்துல நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசியல் ஆலோசகர்களின் கணிப்புகளே பொய்யாய் போய் ஆன்மீக ஜோதிடர்களுடைய தகவல்கள் உண்மையா போன இந்த சமயத்துல இந்த அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.